மலரும் பீச்சுக்கு போயிருக்காங்க. இந்தா மலர், நீ ஆசைப்பட்டபடியே நல்ல சுட சுட ஃபில்டர் காஃபி. இந்த நைட் நேரத்துல பீச் காத்துல காஃபி குடிக்கிறது தனி சுகம்தான், குடிச்சு பாருன்னு கூப்பிடுறாங்க. மலர் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா எனக்கு இன்னும் ஒரு விஷயம் ஆச்சரியமாவே இருக்குங்க. எனக்கு உண்மையாவே பிரமிப்பா இருக்கு. என்ன மலர், என்ன விசித்திரமா இருக்கு? காஃபி நல்லா இல்லையா? காஃபி சொல்லல, உங்களை சொல்றேன். நிஜமாவே கேக்குறேன். இந்த மாதிரி எல்லாம் நைட் நேரத்துல யாருக்கும் தெரியாம என்ன வண்டியில கூட்டிட்டு வர உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? எனக்கு இன்னும் நம்பவே முடியல அப்படிங்கிறாங்க மலர். பாக்யராஜ் அதுக்கு, இதுல தைரியத்துக்கு என்ன இருக்கு மலர்? கல்யாணம் ஆனதுல இருந்து நீ ஆசைப்பட்டு கேட்ட எதையுமே நான் செஞ்சதில்ல. எப்பவும் மத்தவங்களுக்காகவே வாழ்ற பொண்ணு நீ. அப்படிப்பட்ட நீ இன்னைக்கு என்கிட்ட ஆசைப்பட்டு ஒரு விஷயம் கேட்கும் போது அதை எப்படி செய்யாம இருப்பேன்? அது மட்டும் இல்லாம மலர், இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள். இந்த உலகத்துல எல்லாரைய விடவும் நீ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். உன்னோட முகத்துல இந்த சிரிப்பை பாக்குறதுக்காக தான் நான் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு இந்த பர்த்டே ஸ்பெஷலா இருக்கணும், அவ்வளவுதான். மலர் அதுக்கு, சரி சரி, ரொம்பதான் தைரியம் உங்களுக்கு. ஆனா இந்த தைரியம் வீட்டுக்குள்ளேயே இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. பாக்யராஜ் அதுக்கு, வீட்டுக்குள்ளேயும் பாத்துக்கலாம் மலர், இப்ப இந்த உலகத்தை மறந்து இந்த நேரத்தை என்ஜாய் பண்ணுன்னு சொல்றாங்க. தங்கராஜ் ஒரு பஞ்சாயத்து விஷயமா கார் எடுத்துட்டு பீச் பக்கம் வர்றாரு. அப்ப தூரத்துல இருந்து பாக்யராஜும் மலரும் பாக்குறாரு. அதிர்ச்சி ஆகுறாரு. ஏய், யாருடா அது இந்த நட்ட நடு ராத்திரியில பீச்சு காத்துல உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கிறது? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பயமே இல்லாம போச்சு. ஒரு நிமிஷம், அது நம்ம பாக்யராஜ் மாதிரி இல்ல, கூட இருக்கிறது அடிப்பாவி, இது மலர் இல்ல. தங்கராஜுக்கு கோவம் தான் வருது. ஏய் தங்கராஜ், உனக்கு இன்னைக்கு பெரிய வேட்டை தாண்டா கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த நைட் நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாம தனியா பீச்சில் உட்காந்து லவ்வர்ஸ் மாதிரி ஜோடியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்திடுவாரு. ஆமா, கண்டிப்பா இவங்களை சும்மா வெளியே விட்டு இருக்க மாட்டாரு. இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் எப்படி வந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. சரி, இப்ப போய் சண்டை போட்டா காரியம் கெட்டுடும். இந்த விஷயத்த விடிஞ்ச உடனே காலையில முதல்ல மாமா கிட்ட போய் நேரடியா சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணணும் அப்படின்னு தனக்குத்தானே தங்கராஜ் சொல்லிக்கிறாரு. விடிஞ்சதுக்கு அப்புறம் தங்கராஜ் நேரா அவர் மாமனார் வீட்டுக்கு வர்றாரு. மாமா மாமா, கொஞ்சம் பேப்பரை வைங்க மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன மாப்பிள்ள, விடிஞ்சு முடியாததுமா பதற்றமா வரீங்க? என்ன விஷயம்? நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல நேர்மையா பதில் சொல்லுங்க மாமா. பொதுவாகவே நம்ம குடும்ப கட்டுப்பாடு, மான மரியாதை பத்தி பெருமையா பேசுவீங்களே, அதை வச்சு கேக்குறேன். நைட் டைம்ல நம்ம வீட்டு பொம்பளைங்க யாராவது புருஷனோ இல்ல குடும்ப தாம்பளைங்களோ இல்லாம வீட்டை விட்டு வெளியே போய் நீங்க பாத்திருக்கீங்களா மாமா? நம்ம குடும்பத்துல அப்படி ஒரு வழக்கம் இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? எனக்கு ஒன்னும் புரியல. எதுக்காக இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? விடிஞ்ச உடனே நம்ம வீட்டு பொம்பளைங்களை பத்தி ஏன் தப்பா பேசுறீங்க? தங்கராஜ் அதுக்கு, நான் சும்மா கேட்கல மாமா, ஆதாரத்தோட தான் கேக்குறேன். இதோ இங்க ரொம்ப உத்தம மாதிரி நின்றுட்டு இருக்காரு உங்க செல்ல பிள்ளை பாக்யராஜ், அப்புறம் உங்க வீட்டு மருமக மலர். இவங்க ரெண்டு பேரும் நேத்து நடுராத்திரியில பீச்ல தனியா உட்காந்து கைய கோத்துட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே புதுசா லவ் பண்ற மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மாமா. அத நான் என் கண்ணால பார்த்தேன். இதை கேட்டதும் பாக்யராஜோட அம்மாவும் ஓடி வர்றாங்க. மலர் பாக்யராஜ் கிட்ட சொல்றாங்க, ஐயோ இவர் எப்படி அங்க வந்தாரு? நம்மள பாத்துட்டாரோ? இப்ப என்ன பண்றது? மாமாவுக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவாருன்னு தெரியாதே. பாக்யராஜ் உடனே, அமைதியா இரு மலர், நம்ம பாத்துக்கிறேன், பயப்படாத. பாக்யராஜோட அப்பா, என்ன மாப்பிள்ள நீங்க சொல்றீங்க? விடிஞ்ச உடனே என்ன வார்த்தை பேசுறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என் பையனும் மருமகளும் அப்படிப்பட்டவங்க இல்லையே. தங்கராஜ் அதுக்கு, என்ன மாமா நான் சொன்னா எப்பவுமே உங்களுக்கு பொய்யாதான் தோணுமா? நான் சொல்றது நீங்க நம்ப மாட்டீங்களா? வேணும்னே அவங்க கிட்டயே கேளுங்க. நேத்து நைட் ஒரு பஞ்சாயத்து விஷயமா நான் பீச் பக்கம் போனப்ப இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா காப்பி குடிச்சிட்டு இருந்ததை நானே என் கண்ணால பார்த்தேன். இவங்க பண்ணின காரியத்தால நம்ம குடும்பமானமே போச்சு மாமா. என்ன பாக்யராஜ் இதெல்லாம்? தங்கராஜ் மாப்பிள்ள சொல்றதெல்லாம் நிஜம்தானா? நீயா எப்படி பண்ணுன? குடும்பமானத்தை ரோட்ல வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும்? எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு மலரு? நைட் நேரத்துல வெளியே போக உனக்கு எப்படி மனத்து வந்துச்சு? பாக்யராஜ் மலரும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தலை குனிஞ்சு நிக்கிறான்.